ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பனூ இஸ்ராயீல் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள இல்லை. அல்லாஹ் சொல்றார், இவங்களை போல நீங்க ஆகிறாதீங்க. காலப்போக்கில் இஸ்லாம் அழிஞ்சிருமா? காலப்போக்கில் இஸ்லாம் ஊர்ல மிச்ச பேர் பின்பற்றுறாங்க இல்லையே இஸ்லாத்தை. சுபவுக்கு வந்து ஜும்மா பள்ளியை பார்த்தா 2.5 சஃப் தான் இல்லை. ஒவ்வொரு ஊர்லயும் போய் பார்த்தா தொழுகையாளிகளே இல்லை. இஸ்லாம் அழிஞ்சிருமோ? நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு பேர் இருக்குது முஹம்மத், என்னுடைய அடுத்த பேர் அஹ்மத், அனல் மாஹி சொன்னார்கள். என்ன 3வது பேர் மாஹி, ரசூலுல்லாஹ் பேர். 4வது பெயர் நபியுடைய சொன்னார்கள் ஹாஷிர், ஹாஷிர் நபியுடைய பெயர். 5வது பெயர் அனல் ஆகிப், நபியுடைய ஆகிப். 6வது பெயர் அல்லாஹ் எனக்கு வைத்த பெயர் ரഊஃப் ரஹீம், ரഊஃப் ரஹீம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 7 பேரையும் குறிப்பிட்டார். இது இல்லாம உலமாக்கள் முகஃபி 8வது பேராக முகஃபி, 9வது நபியுடைய பேராக நபியுர் ரஹ்மா, 10வது நபியுல் மர்ஹமா, 11வது அர் ரஹ்மத்துல் முஹ்தாத், 12வது சய்யிது உல்தி ஆதம், சய்யிது உல்தி ஆதம், 13வது ஹபீபுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நேசர், 14வது முஹ்தார், முஹ்தார், 15வது முஸ்தபா, நபியுடைய ஒரு பெயர் முஸ்தபா, 16வது முஜ்தபா, 17வது அஸ்ஸாதிக், 18வது அல் மஸ்தூக், 19வது அல் புர்ஹான். அல் புர்ஹான் நபியுடைய பெயர். 20வது அல் அமீன், 21வது முஸம்மில், 22வது முத்தஸ்ஸிர், 23வது அல் முன்திர், 24வது அல் முபஷ்ஷிர், 25வது அஷ்-ஷாஹித், 26வது அஸ்-சிராஜுல் முனீர், வெளிச்சமான விளக்கு, 27வது அன்-நூர், 28வது கதம சிதுக், கதம சிதுக் நபியுடைய பெயர். 29வது ஹாத்தமுன் நபியீன், 30வது சய்யிதுல் முர்சலீன். 300 பேரையும் சொல்லி தரலாம். விரும்பினவங்க வந்து கேளுங்க, படிக்கிற ஆசை இருந்தா படிச்சுதான். 30 பெயர்களை உங்களுக்கு வந்து சொன்னேன். 300 பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் அஹ்மத், அஹ்மத் முஹம்மத் குர்ஆன்ல சொல்லப்பட்ட பெயர். சில உலமாக்கள் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இதில் அதிகமானது பெயர் அல்ல, நபியுடைய தன்மைகள், நபியுடைய சிஃபத்துகள், சிஃபத்துகள் தான் நபியுடைய அதிகம் என்பதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எனக்கு பிறகு ஒரு நபி வருவார், அந்த நபியுடைய பேர் என்ன? அஹ்மத். வானத்தில் நபியுடைய பேர் அஹ்மத், பூமியில நபியுடைய பேர் என்ன? முஹம்மத். وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِنْ بَعْدِهِ اسْمُهُ أَحْمَدُ. அதனால சகோதரர்களே, எங்களை பத்தியும் நபியை பத்தியும் தௌராத்ல இருக்குது, இன்ஜீல்ல இருக்குது, ஜபூர்ல இருக்குது. எந்த அளவுக்கு என்றா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி தௌராத்ல இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி எங்க இருக்குது? தௌராத்ல இருக்குது. பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய தொடப்ப கொடுக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவ அறிஞர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கணும் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துட்டு தான் தொடப்ப கையில கொடுத்தார். சொன்னாங்க, எங்கட தௌராத்ல இவரை பத்தி இருக்குது, எங்களுடைய ஒன்றொன்னா எடுக்கலாம், கிதாபுகள் இருக்குது, நிறைய கிதாபுகள் இருக்குது, எங்களை பத்தி எழுதப்பட்ட கிதாபுகள் தௌராத்ல இருக்குது, எவ்வளவு இருக்கு. தேட தேட ஊற்றாக இருக்கு. ஏனென்றால் அல்லாஹ்
ஒரு படிப்பினைக்கு வைத்திருக்கிறார். பின்வரும் ஒரு சமூகம் எங்களை பத்தி, எங்கள் நபியை பத்தி எல்லாம் அல்லாஹ் தௌராத்துல, இன்ஜீல்ல, ஜபூர்ல முழு உலக மக்களும் பின்பற்றுவதற்காக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றார், فَلَمَّا جَاءَهُمْ بِالْبَيِّنَاتِ, எப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்துக்கு எங்களுடைய அத்தாட்சிகள் வந்ததோ, قَالُوا هَذَا سِحْرٌ مُبِينٌ, சொன்னாங்களா இதெண்டா பெரிய சூனியம். என்ன சொல்லிட்டாங்களா? இதெண்டா பெரிய அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பனு இஸ்ராயீல் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பனு இஸ்ராயீல் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ள இல்லை. அல்லாஹ் சொல்றார், இவங்களை போல நீங்க ஆகிறாதீங்க. எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், நீங்க இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறார், ஊர்ல இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை மறுப்பவர்கள், ரசூலை மறுப்பவர்கள், தொழுகை தேவையில்ல, இஸ்லாம் தேவையில்ல, மார்க்கம் தேவையில்ல சொல்றான் அல்லாஹ். இவங்களை போல நீங்க ஆயிடாதீங்க. உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் இது, இத படிங்க. அல்லாஹ் சொல்றார், வமன் அظلم, இதை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறார்? மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கஸிப, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுவோர். அல்லாஹ் மீது என்ன செய்கிறவன்? பொய்யை இட்டு கட்டுவோனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறார்? வஹுவ யுதுஆ இலல் இஸ்லாம், அவன் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கப்பட்டும். இன்றைக்கு இஸ்லாம் தெரியாத மனிதன் இருக்கிற உலகத்துல, இஸ்லாம் தெரியாத மனித உலகத்துல இல்லையே. எல்லா இடத்தையும் இஸ்லாமை பத்தி, அதனால இஸ்லாத்துக்கு எதிரான அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இஸ்லாத்தை பத்தி, ரசூலுல்லாஹ் பத்தி எங்க பேசல? யூஎன்ல போய் பேசிட்டாங்க, அமெரிக்கால போய் பேசிட்டாங்க, வெள்ள மாளிகையில பேசிட்டாங்க. உலகத்தில் உள்ள முழு ஜனாதிபதிக்கு தெரியும் இஸ்லாம் என்ன. யாரும் தெரியாத ஒன்று. அல்லாஹ் சொல்றான், وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ الْكَذِبَ, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுவோனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறார்? وَهُوَ يُدْعَى إِلَى الْإِسْلَامِ, அவர் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கப்பட்டும். وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ, அநியாயம் செய்யும் கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒரு நாளும் நேர்வழியை கொடுக்க மாட்டார். யாரு கொடுக்க மாட்டார்? அநியாயம் செய்யறாங்களா, மற்றவங்களை கொல்றது, மற்றவங்கள உடைமைகளை பறிக்கிறது, அநியாயம் செய்யும் கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒரு நாளும் நேர்வழியை கொடுக்க மாட்டார். இப்ப அல்லாஹ் எங்களை சந்தேகத்துக்கு ஒரு பதில் சொல்ற. முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? காலப்போக்கில் இஸ்லாம் அழிஞ்சிருமா? காலப்போக்கில் இஸ்லாம், ஊர்ல மிச்ச பேர் பின்பற்றுறாங்க இல்லையே இஸ்லாத்தை. சுபவுக்கு வந்து ஜும்மா பள்ளியை பார்த்தா 2.5 சஃப் தான் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் போய் பார்த்தா தொழுகையாளிகளே இல்ல. இஸ்லாம் அழிஞ்சிருமோ? பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு மிச்ச பேரு. கொஞ்சம் பேருக்கு வேலையே இந்த இஸ்லாமும் குர்ஆனும் தான். இதை கிண்டி பார்க்கிறது. சகோதரர்களே, சந்தேகப்பட்டாரு. இஸ்லாம் என்னுடைய மார்க்கமும் அல்ல, உங்களுடைய மார்க்கமும் அல்ல. இஸ்லாம் யார் தீன்? அல்லாஹ்வுடைய தீன். நாங்க பிறந்தது இப்ப 40-50 வருடம். இஸ்லாம் வருது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இஸ்லாம் வரும். நாங்க அழியலாம், ஆனா இஸ்லாம் ஒரு நாளும் அழியாது. இதைத்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அல்லாஹ் சொல்றார், யுரீதூன, அவர்கள் நாடுகிறார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள், லியுத்ஃபிஊ நூரல்லாஹ், அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை அணைப்பதற்கு. அல்லாஹ்வுடைய வெளிச்சம் என்ன? இஸ்லாம், இந்த குர்ஆன். அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை அணைப்பதற்கு நாடுகிறார்கள். எதால? பிஅஃப்வாஹிஹிம், வாய்களால் ஊதி ஊதி அணைக்கலுமா? சூரியனை சரி அணைக்கலுமா? வாயால ஊதி ஊதி. அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாரு. யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். இமாம் மாவரிதி ரஹிமஹுல்லாஹ் சொல்றார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத், நபி அவர்களுக்கு 40 நாளா வஹி வரலையா? எத்தனை நாளா? 40 நாளா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கல. அந்த காலத்துல ஒருவன் இருந்தான், எங்கட காலத்துல இருக்கிற மாதிரி சில ஷைத்தான்கள் ஒரு ஆள், கஅப் இப்னு அஷ்ரஃப். யாரு? கஅப் இப்னு அஷ்ரஃப் என்ற ஒரு யஹூதி இருந்தான். இவன் யா மஅஷரல் யஹூத், யஹூதிகளே நன்மாராயம் பெறுங்க, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வெளிச்சம் இருக்குது, இது நூந்துச்சு, இனி ஜிப்ரீல் வரமாட்டார். 40 நாளா வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கவலை, என்னடா விரோதிகளுடைய வாயிலே பேச்சு வந்துட்டு, இப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினார். எங்களுக்கு கவலை வரப்படாது. சிலர் அபாயாவை போட்டு, அபாயாவை கலத்தி, சல்வாரை கலத்தி புடவை கொடுக்கும். அபாயால ஏனா அது ஒன்றை ஈமான், உனக்கு தேவண்டா உடுலடி கலத்தி எறி. ஆனா ஹிஜாப் போடுறவங்க உருவாகுவாங்க, எல்லாம் உருவாகும். இஸ்லாத்தை அழிக்க இயலாது. யாரெல்லாம் ஒன்றை ஞாபகம் வச்சு கொள்ளும், இஸ்லாத்துக்கு எதிராக வந்தார்களோ சில காலம் துள்ளுவார்கள், அல்லாஹ் பரம்பரையை நாசமாக்கு. உங்களுக்கு தேவண்டா ஒவ்வொரு பரம்பரையுடைய வரலாறுகளை நான் சொல்லுவேன், ஒவ்வொரு பரம்பரையுடைய வரலாறுகளை சொல்லுவேன். பாடசாலையில் இருக்கிற சில மாஸ்டர்மார், சில பிரின்சிபல், சிலர், எல்லோரும் அல்ல, இவங்களுக்கு அலர்ஜிக். இஸ்லாம் என்றா அலர்ஜிக், அபாயாண்டா அலர்ஜிக், சொரிச்சல் இவர்களுக்கு. சில மார்க்கம் படித்தும் படிக்காத சிலர். சகோதரர்களே, இஸ்லாம் என்பது பூர்த்தியானது. அல்லாஹ் அதை பாதுகாப்பான். அதான் அல்லாஹ் சொல்றார், யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரி. அல்லாஹ்வுடைய வெளிச்சம் பூர்த்தியானது. வல்லாஹு முத்திம்மு நூரி வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்களே, நீங்கள் வெறுத்தாலும் பரவாயில்லை, இஸ்லாத்தை யாராலும் அழிக்க முடியாது. இஸ்லாத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. இது ஒரு நன்மாராயம் சகோதரர்களே. மார்க்கத்தை பின்பற்றுறவங்களுக்கு ஒரு நன்மாராயம், தொழுகையாளிகளுக்கு ஒரு நன்மாராயம். இது ஒரு ஆயத்து அல்ல, குர்ஆனில் அல்லாஹ் பல ஆயத்துக்களை சொல்லி இருக்கிறார்.